கட்டுறப்போ பிளான் செக் பண்றீங்க, அப்ரூவல் செக் பண்றீங்க, ஏன் கொத்தனார் வேலையோட குவாலிட்டி செக் பண்றீங்க. இதெல்லாம் செக் பண்றப்போ எலக்ட்ரிக்கல் ஒர்க் இது வரைக்கும் செக் பண்ணிருக்கீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. இல்ல நான் ஏன் சம்பந்தமே இல்லாம எலக்ட்ரிக்கல் ஒர்க் பத்தி பேசுறேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு ரீசெண்ட் டேஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு பில்டிங்ல எலக்ட்ரிக்கல் ஃபயர் நடந்திருக்கு. அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம், எதனால அது வருது, அதுக்கான ரீசன் என்ன, அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்க பாப்பி. ஐடிஆர் கூட இருக்கிறாரு. அவரோட டவுட்ஸ்க்கு நான் எப்படி கிளியர் பண்றேன், நீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. என்ன மாடல் பாக்ஸ் சார்? அந்த இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 4 சாக்கெட் இருக்கு. அதாவது ஒரு சாக்கெட் வந்து 2 மாடல் அர்த்தம். சரிங்களா? 4 சாக்கெட்ன்றது 8 மாடல். 8 சுவிட்ச் இருக்குது. சோ இது 8 கிட்டத்தட்ட இது 16 மாடல் சுவிட்ச் பாக்ஸ். ஓகேங்களா? சோ அதுக்கு வச்சிருக்கோம். இந்த சாக்கெட் கொடுத்துறீங்க, ஃபேன் கொடுத்துறீங்க, எல்இடி பல்ப் கொடுத்துறீங்க, எல்லாமே கொடுத்துருக்கீங்க இந்த 16 மாடல் பாக்ஸ்ல. இந்த ஒரு சாக்கெட் வந்து எத்தனை வாட்ஸ் சார் இருக்கும்? சார் உங்களுக்கு சொல்ல போனோம்னா ஒரு சாக்கெட் பாத்தீங்கன்னா 250 வாட்ஸ் வரும். சரிங்களா? சோ ஒரு சாக்கெட்டுக்கு 250 வாட்ஸ். ஒரு ஃபேன் பாயிண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 75 வாட்ஸ் வரும். ஓகேங்களா? ஒரு டியூப் லைட்டுக்கு பாத்தீங்கன்னா 40 வாட்ஸ். ஒரு எல்இடி பல்புக்கு பாத்தீங்கன்னா 20 வாட்ஸ். சோ உங்க சுவிட்ச் பாக்ஸோட ப்ரொவிஷன்ல வந்து கிட்டத்தட்ட 1250 வாட்ஸ்